ஹலோ guys, நான் உங்க இருக்கோம் தமிழ். ஸோ இந்த வீடியோ பற்றி அப்படின்னா சிஎஸ்கே vs எம்ஐ மேட்சோட ப்ரிவியூ. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 வீடியோல. அதுல இருந்து நான் நிறைய சேஞ்சஸ் எடுத்து இந்த 11 போட போறேன். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னா, ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் ஓப்பனிங். நம்பர் 3ல வந்து ராகுல் திரிபாதி, நம்பர் 4 சிவம் துவே, நம்பர் 5ல வந்து சாம் கரன், நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 தலதோனி, நம்பர் 8 அஸ்வின், நம்பர் 9 வந்து நூர் அகமத், நம்பர் 10 கலீல் அகமத், நம்பர் 11 பத்திரானா. ஸோ நான் இப்போ இம்பாக்ட் பிளேயர் வந்து ஓப்பனா வச்சுக்க போறேன். அன்சுல் கம்போஜ் ஆர் விஜய் சங்கர். நீங்க நிறைய பேர் தீபக் கூடா போட்டிருந்தீங்க. தீபக் கூட ஆடணும்னா ஃபர்ஸ்ட் டாப் 4ல டாப் 3ல ஆடணும். ஸோ அங்க வந்து அவருக்கு பொசிஷனே கிடையாது. அவர் லோவர் ஆல்ல பண்ணப்பெல்லாம் என்னைக்குமே நல்லா பண்ணதில்லை. ஸோ அதனால நான் வந்து இப்போதைக்கு இம்பாக்ட் பிளேயரா வந்து விஜய் சங்கரையும் அன்சுல் கம்போஜையும் வச்சுக்கிறேன். பவுலிங் வந்து தேவைப்பட்டா அன்சுல் கம்போஜையும், பேட்டிங் தேவைப்பட்டா விஜய் சங்கரே இருக்கணும். ஏன்னா விஜய் சங்கர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ அவங்க டீமோட பிளேயிங் 11க்கு போவோம். மும்பை இந்தியன்ஸ்க்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு கைஸ். ஸோ இப்போ அவங்களோட பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஓப்பனிங் ரோஹித் சர்மா அண்ட் வில் ஜாக்ஸ், நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா வருவாரு. அன்பார்ச்சுனேட்டா ஹர்திக் பாண்டியா இல்ல, அதனால நம்பர் 5ல வந்து நான் ராபின் மின்ஸ் இறங்குறேன். நம்பர் 6ல வந்து ராஜ் பாவா. ஸோ இவரை வந்து நீங்க அல்டர்னேட்டிவ்ல பார்த்துருக்கலாம். ஸோ அவர் வந்து ஆடுவார். அதுக்கப்புறம் நம்பர் 7ல வந்துட்டு மிச்சல் சாண்டனர், நம்பர் 8ல வந்து முஜிபுர் ரகுமான், நம்பர் 9ல ட்ரெண்ட் போல்ட், நம்பர் 10ல தீபக் சகர், நம்பர் 11ல வந்துட்டு அவங்களோட பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட்டா எனக்கு தெரிஞ்சு அஸ்வினி குமார் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரும் நல்ல டேலண்ட் கைஸ், செம்ம டேலண்ட் அந்த பையன். அதுக்கப்புறமா இம்பாக்ட் சப் வந்து நம்மந்தீர் ஆடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் படி போவோம். ஸோ இப்போ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் படி பார்ப்போம். சென்னையோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பா. இது ஒரு ஸ்ட்ரென்த் தான். அதே மாதிரி அவங்களோட ஸ்பின் ட்ரைவ் 3 ஸ்பின்னர்ஸ், டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் 3 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டிங் வந்து எப்படின்னா, ஒரு மாதிரி பவர் ஹிட்டிங் இல்லைன்னா கூட ஒரு கம்போஸ்ட் பேட்டிங்கா இருக்கு. அதாவது இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ரோல் தெரியும், அந்த மாதிரி ஒரு பேட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ மும்பையோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு போகலாம். மும்பையோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, அவங்களோட பவுலிங் தான் கைஸ், எஸ்பெஷலி பவர் பிளே பவுலிங். பும்ரா மட்டும் இருந்திருந்தா இந்த மேட்ச் கண்டிப்பா இன்னும் ரொம்ப டஃப்பரா இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சகராலையும் அதே டேமேஜ் பண்ண முடியும் பவர் பிளேல. டெப்த்ல வேணா கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவங்களோட இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவங்களோட பேட்டிங் கோர். இந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் கோர் வந்து வேற எந்த டீமே கிடையாது. ஸோ அதனால இவங்களோட பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதை நம்ம சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரென்த் வந்து நிறைய பவர் ஹிட்டர்ஸ். இவங்களால 220 கூட சேஸ் பண்ண முடியும். ஸோ குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் இங்க இருக்கிற எல்லாருமே, சூரியகுமாரா இருக்கட்டும், ஒரு திலக் வர்மாவா இருக்கட்டும், நமந்திரும் ஸ்பின் நல்லா ஆடுவாரு. ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி கான்டெஸ்ட் இருக்க போது. ஸோ வீக்னஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்கேல அவங்களோட பாஸ் பவுலிங் ரொம்ப 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 தின் லைனா இருக்கு. ஸோ அது ஒரு கண்டிப்பா வீக்னஸ். ஒருவேளை இப்ப சேசிங் பண்றாங்க அப்படின்னா, அவங்களால ஒரு 220 230 சேஸ் பண்ண முடியுமா? ஒருவேளை நல்ல பேட்டிங் பிச் கொடுத்துட்டாங்க சென்னையில அப்படின்னா அது வந்து தெரியல, கொஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி சென்னையோட மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப சசப்டபிளா இருக்கு. சிவம் துபேவை ரொம்ப நம்பி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு பயமா தான் இருக்கு. ஸோ இப்போ மும்பையோட வீக்னஸ்க்கு போகலாம். மும்பையோட வீக்னஸ் நம்ம போனோம் அப்படின்னா, அவங்களோட டெப்த் பவுலிங். டெப்த்ல போடுறக்கு ஆளே கிடையாது. ட்ரெண்ட் போல்ட் டெப்த்ல போட மாட்டாரு. தீபக் சகரால் டெப்த்ல நல்லா போட முடியாது. ஸோ அவினாஷி குமார் தான் டெப்த்ல போடணும். பட் அவரு புது பையன், அஸ்வினி குமார் சாரி, அவரு புது பையன், எப்படி வந்து டெப்த்ல போட போறாருங்கிறது எனக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி அவங்களோட இன்னொரு வீக்னஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபைனல் லோவர் டவுன் த ஆர்டர். இப்போ சென்னைக்கு வந்து ஜடேஜா தோனி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ராபின் மின்ஸ் இன்னும் அன்ப்ரூவன். ராஜ்பவா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. அதே மாதிரி மிச்சல் சாண்டர். இவங்க 3 பேராலையுமே ஒரு 18 balls 45 runs 50 runs அடிக்க முடியுமா? டவுட் தான் கைஸ். அதுதான் இங்க பிரச்சனை. இவங்களுக்கான வீக்னஸ் இவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து வின்னிங்க்கு போவோம். யார் ஜெயிப்பா, யாருக்கு வந்து வின்னிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தா, என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் பிளேயிங் லெவல்லாம் பார்க்கும்போது, அதுவும் அவங்களோட கேப்டன் அண்ட் மெயின் பவுலர் எல்லாம் ஆடுறாங்க மும்பை இந்தியன்ஸ். அதனால என்னோட ஸ்லைட் எட்ஜ் வந்து சிஎஸ்கே பார்க்கும்போது 45 ஃபார் எம்ஐ, 55 ஃபார் சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே அந்த மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அதே மாதிரி எனக்கு இந்த ரெண்டு டீம்ல இருந்து ஒவ்வொரு வாட்ச் அவுட் ஃபார் த பிளேயர். எனக்கு வந்து சென்னையில இருந்து நூர் அகமதும், மும்பைல இருந்து நான் திலக் வர்மாவும் எடுக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில். அதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ல போட்டுட்டு போங்க.